வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருந்தே மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழியெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, வீட்டிலேருந்தே நானும் சம்பாதிக்கணும், எல்லார மாதிரியும் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின எதுனா டீட்டெயில்ஸ் சொல்லணுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஒர்க் தான் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கூட வந்து மாதம் 10,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்றத ஷேர் பண்ண போகிறேன். டெய்லரிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பேசிக்காக எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க தெரியும்க்கா, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் தெரியும்னு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ப்ளவுஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸு, ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து பேசிக்காக தைக்கிறவங்களால கூட தைக்க முடியும். ஏன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் லைனிங் ப்ளவுஸ் முடித்தா கூட அதுக்கப்புறம் 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து நார்மல் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 300 வந்து நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நடுவில் வர ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் வந்து ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு பேமெண்ட் நம்ம போட்டு வாங்கிக்கலாம். ஸோ ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு 300 ரூபா தைச்சிங்கனாவே மந்த்லி வந்து 9,000 வருது. ஆல்ட்ரேஷன் ஒர்க் அது இதுன்னு பண்ணோன்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்மளால் 10,000 ரூபா வந்து மாதம் வீட்டில் இருந்து அப்படியே சம்பாதிக்க முடியும். நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம 10,000 ரூபா சம்பாதிக்கிறோன்றதே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இது மாதிரி யாருனா ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் கேட்பீங்க, இப்போ எனக்கு தினமும் நார்மல் ப்ளவுஸோ லைனிங் ப்ளவுஸோ எப்படி வரும், நான் வந்து தினமும் அது மாதிரி இருந்தால் தானே தைச்சா தானே எனக்கு மாதம் 10,000 ரூபா வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி இருந்திருக்கும் போது நான் வந்து பக்கத்தில் இருக்க ஷாப்பில் சொல்லி வச்சுருந்தேன். நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ 2-3 ஷாப்லேருந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து கடை வச்சுருக்கனால அவங்க வந்து நமக்கு வந்து 100 ரூபானா 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு 20 ருபீஸ் கம்மி பண்ணி 80 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. லைனிங் ப்ளவுஸ்க்கும் வந்து இப்போ 200 ரூபானாக்கா 180 ரூபா 160 ரூபா அப்படி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிலாம் கூட நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி தைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ வந்து ஆனால் வேலை பார்த்திங்கன்னா கண்டினியூவாக இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய கடையெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் ப்ளவுஸு அப்படின்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி வாங்கி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய கடையிலலாம் வந்து துணி தைக்கிறாங்கன்னா இப்போ கொக்கி காஜா கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கே வந்து 40 ப்ளவுஸு 30 ப்ளவுஸ் அப்படி தைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொக்கி காஜா கட்டுறதுக்கெலாம் வந்து டைமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க் வந்து அதிக நேரம் எடுக்கிறதுனால அதை செய்யவும் மாட்டாங்க. இப்போ நானே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 ப்ளவுஸ் அப்படி தைச்சேனாக்கா வந்து நான் கொக்கி காஜா கட்டிடுவேன். இப்போ அதுக்கு மேலே போனால் எனக்கு அந்த ஒர்க் செய்யறதுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். இதுக்கு நம்ம உட்காந்து வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஊசி வந்து நல்லா வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதும். இப்போ கொக்கி காஜா கட்டி கூட உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம தைக்கும் போது வந்து 20 ரூபா வந்து கொக்கி காஜா கட்டுறதுக்கு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 15 ப்ளவுஸ் நீங்கள் கொக்கி காஜா வந்து வீட்டில் இருந்தபடியே தைச்சிங்கனாலே போதும் 300 ரூபா உங்களால் தாராளமாக சம்பாதிக்க முடியும். இதுவும் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதையும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்னெல்லாம் பண்ணி சம்பாரிச்சேனோ அதை அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பெரிய பெரிய கடையிலலாம் வந்து டிசைன் ஒர்க்லாம் வைப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து சாரியில் தான் டிசைன் வந்து கன்வே பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க ப்ளவுஸு. அதில் வந்து பீட்லாம் கட்டுறதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதெல்லாம் செய்யறதுக்கு டைமும் இருக்காது, செய்யவும் மாட்டாங்க. அது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்க்கு ஆள் கேட்பாங்க. இப்போ நீங்கள் பீட்லாம் கட்ட தெரிஞ்சாலே போதும், அதை போய் நீங்கள் சொன்னீங்கன்னாவே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து எம்மிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, எம்மிங் வந்து கை முதுகுக்கெலாம் வந்து கூட இப்போ பெரிய பெரிய இடத்துலலாம் தைக்க மாட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் சொல்லி வச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து நல்லா வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் தாங்க தெரியும், எனக்கு மாதிரிலாம் ஸ்டிச் பண்ண தெரியாதுன்றவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ஓரம் அடிக்கிறது, அதே மாதிரி வந்து இந்த ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறதுலாம் வந்து சின்ன சின்ன கடையெல்லாம் வந்து தைப்பாங்க. இப்போ பெரிய கடையெல்லாம் வந்து அதை வாங்கி வெளியே கொடுத்தா ஸ்டிச் பண்ணி தருவாங்க. ஸோ
ஸோ நீங்கள் ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமௌண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கலாம். ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சது டெய்லரிங் ஃபீல்டு. ஸோ அதனால் வந்து அதுலேருந்து எப்படி சம்பாதிக்க முடியுன்றத உங்கள் கூட ஷேர் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரி கிளாஸ் போனதுனால அங்கே நான் என்ன கற்றுக்கிட்டேன்னாக்கா, இப்போ ஆரி தெரிஞ்சவங்க எல்லாம் 1 ஹவருக்கு வந்து 50 ருபீஸ் பேசிக்காக போடுறவங்க, டிசைன் போடுறவங்களுக்கு வந்து 50 ருபீஸ் ஹவர் கணக்கில் வந்து சேலரி தரதா வந்து அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் நம்ம கற்று வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் எப்படினாலும் சம்பாதிக்க முடியும். இப்போ 1 ஹவருக்கு 50 ருபீஸ்னால் கணக்கு போட்டு பாருங்கள். நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 மணி நேரம் அப்படின்னா கூட 250 ருபீஸ் நீங்கள் நல்லாவே நார்மலாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். சின்னதாக ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அதுலேருந்து உங்களால் வந்து சம்பாதிக்க முடியுன்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சம்பாதிக்கணும், நானும் வந்து சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பேசிக்காக எனக்கு தைக்க தெரியும்க்கா, ஆனால் எப்படி என்னால் வந்து இதை சம்பாதிக்க முடியலன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்கள கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்க பெரிய பெரிய கடைகளுக்கு உங்களை வந்து அப்ரோச் பண்ணி உங்களோட டேலண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வெளிப்படுத்துங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்கன்னா, ஸ்டிச்சிங் குவாலிட்டி பார்ப்பாங்க. குவாலிட்டியாக நல்லா தைச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு. ப்ளவுஸ் மட்டும் தைக்க தெரிஞ்சாலே இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் தைக்க தெரியுதுன்னா இன்னும் நிறையவே சம்பாதிக்கலாம். ஸோ வீட்டிலேருந்தே வந்து மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கணும், நானும் எல்லோரும் மாதிரியும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எப்படின்னா வேறு எதுனா பண்ணி சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் வீட்டிலேருந்து கண்டிப்பாக சம்பாதிக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ பற்றின எதனா ஒரு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அம்பர்லா கட்டிங் ஃப்ராக் மாதிரி அதை ஸ்டிச் பண்ணி போடலான்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து டீட்டெயில்டாக அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அம்பர்லா கட் வந்து சாரீலேருந்து கன்வே பண்ண போகிறேன். அம்மா பொண்ணு 2 பேருக்குமே அந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டலான்னு இருக்க. கட் பண்ணி வேணுன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட டிசைன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் நன்றி.